அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோன்னா, மார்கழி மாதத்தில் வரும் சஷ்டி, அதுவும் வளர்பிறை சஷ்டி. நம் முருகப்பெருமானுக்கு மாதம் மாதம் வரும் கார்த்திகை மாத விரதங்களில் பெண்கள் அனைவரும் ரொம்பவும் நேர்த்தியாக எடுப்பார்கள், ஆண்களும் எடுப்பார்கள் தான். அதே போல் இந்த மாதத்தில் வரும் தேய்பிறை சஷ்டியை விட வளர்பிறை சஷ்டியானது மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் உங்கள் மனதில் இருக்கும் எந்த ஒரு காரியங்களும் நினைத்து நிறைவேற வேண்டுமென்றால் நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதம் எடுக்க தொடங்கினால் நமக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம் முருகன் அருளால் உங்களுக்கு அந்த பலன் சீக்கிரமாகவே கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து 6 மாதங்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதங்களை கையாண்டிங்கன்னா அது கைமேல் பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள். நம் முருகர் அவரை நினைத்து உருகும்போது அவர் நமக்கான வரத்தை மறுக்காமல் தருவார். அதனால் நீங்கள் முழு மனதோடு 1 மாதம் எடுத்து மறு மாதம் எடுப்பீங்க, 2 மாதம் கழித்து நம்ம நினச்சதே முருகர் நமக்கு செய்யலை, எதுக்கு நம்ம விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம் முருகர் எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? நீங்கள் அந்த விரதத்தில் அந்த செயலில் ரொம்ப கடினமாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறத விட ஃபோக்கஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மன தெளிவாக இருக்கணும். அதில் எனக்கு இதுதான் வேணும், நீங்கள் எனக்கு இதுதான் தரணும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கைவிடாமல் இருக்கணும். அதுக்கு பல சோதனைகள் நமக்கு வரும், பல தடங்கல்கள் நமக்கு வரும். இதுதான் அதுதாங்கிறது கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம தொடர்ந்து 6 சஷ்டி வளர்பிறை சஷ்டி விரதம் எடுத்து நம்மளுடைய வேண்டுதலை நம் முருகரிடம் ஒப்படைத்தோம்னா அதனுடைய பலன் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். விரைவில் அதனுடைய பலன் கிடைக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம் முருகரை நினைத்து எந்த காரியங்களிலும் வெற்றி பெறலாம். ஆனால் நாம் செய்கின்ற காரியங்களில் நம் முழு மனதோடு மன தைரியத்தோடு இருக்க வேண்டும். அதே போல் நாம் நினைக்கும் காரியம் யாருக்கும் எந்த தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். அதுபோல் இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த முருகனின் அருள் சீக்கிரம் கிடைக்கும். அந்த விரதங்கள் நம்ம மேற்கொள்ளும் போது பல தடங்கல்கள் வரலாம். ஆண்களுக்கு ஒரு மாதிரியான தடங்கள் வரலாம், பெண்களுக்கும் தடங்கல்கள் வரலாம். அதையும் தாண்டி நீங்கள் 6 மாதங்களும் கோயிலில் போய் ஒரே ஒரு நெய் விளக்கு போட்டு வந்தால் கூட போதும். உங்களுடைய பாதத்தில் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன், நீங்கள் பார்த்து எது செய்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு நீங்கள் முருகரின் பாதத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்துவிட்டு மனதார வீட்டுக்கு வாங்க. தொடர்ந்து 6 மாதங்கள், மாதம் மாதம் 2 சஷ்டி வரும். ஒன்று வளர்பிறையில் வரும், இன்னொன்று தேய்பிறையில் வரும். அமாவாசை முடிந்த 6ஆம் நாள் ஒரு சஷ்டி வரும், பௌர்ணமி முடிந்த 6ஆம் நாள் ஒரு சஷ்டி வரும். நீங்கள் நம்ம சாதாரணமாகவே வளர்பிறை நாட்கள் சுபம்னு நினைப்போம். தேய்பிறையை விட வளர்பிறை நாளாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லா நல்ல காரியங்களுக்கும் நம்ம யோசிப்போம். அதனால் தேய்பிறையில் பண்ணினா ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இப்போ வளர்பிறையில் எடுக்கலான்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க, உங்களால் அன்றைக்கி முடியாமல் போயிருக்கும். ஸோ நீங்கள் தேய்பிறையில் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இருந்தாலும் வளர்பிறை சஷ்டிங்கிறது கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை முழு மனதாக மட்டும்தான், அதிலேயே தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். நான் ஒரு 2 மாதம் விரதம் எடுத்துட்டேன், 3 மாதம், ஒவ்வொருத்தவங்க தொடர்ந்து 5 மாதங்கள் விரதம் எடுத்து 6ஆவது மாதம் அவங்களுக்கு தடை ஏற்படும், அவங்களால எடுக்க முடியாமல்.
அதை மாதிரி இருந்தாலும் மனதை மனதளவில் நீங்கள் அதை சோர்ந்து போகவே கூடாது. உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முறையாக சாமியின் பாதத்தில் வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய வேண்டுதலானது முழுமையாக நடைபெறும். வேம்பரசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பல செய்திகளுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.